Hi friends, welcome to Kokila's channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல அரைக்கீரை ஊறுகாய் எப்படி செய்யறது பார்க்கலாமாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். 3 தக்காளியை 4ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் போட்ட பிறகு 12 பல் பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாவை 2ஆ கிள்ளி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ 1.5 ஸ்பூன் சில்லி பவுடரை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். சின்ன லெமன் சைஸ் புளியை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்ட பிறகு மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கீரையை விதைக்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அரைக்கீரையை கிள்ளி நல்லா 3-4 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா விதக்கி விட்டுக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா விதங்கிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்துலேயே ஒரு 6 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 12 பல் பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு அரைச்சி வச்சிருந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். இந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு சிம்மில் ஒரு 3 நிமிஷத்துக்கு வெதங்கட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு விதக்கி வச்சிருந்த அரைக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு சிம்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வெதங்கட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த ஊறுகாய்க்கு எண்ணெய், உப்பு, காரம் எக்ஸ்ட்ரா இருந்தாதான் கெட்டு போகாம இருக்கும். நீங்களும் அதே மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு வாட்டி சிம்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அரைக்கீரை ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க, அட்டகாசமா இருக்கும். இந்த ஊறுகாவை ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சா ஒரு 3 மாசம் ஆனாலும் கெடவே கெடாது, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசத்துக்கெல்லாம் பக்கவான காம்பினேஷனா இருக்கும். ஒயிட் ரைஸ்க்குலாம் பிசைந்து சாப்பிட்டு பாருங்களா, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.